சூத்திரருக்குள்ள சாதிகள்லாம் சொல்றாங்கல்ல, எல்லாமே அது அதெல்லாம் ஒண்ணு. அது ஒண்ணு அது அதுக்கு மேல ஒண்ணு ஒண்ணு. அது ஒண்ணு அப்படி. சனாதன சாதி. அவங்க அப்படியே சொல்லுவாங்க அவங்கள பாட வைங்கன்னு. ஆமா. அவங்கள அதாவது தெரியாம சனாதனம் அல்லாத சூத்திரர்கள்லாம் சொல்ல சொன்னீங்கல்ல, மாட்டாங்க. அவங்க சாதிக அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா, யார் சனாதனவாதிகள் பாடுறதா இருந்தா என் ஜாதிகாரனுக்கு பதில் அவங்கள பாட வைங்க பேஷா. எனக்கு பதிலே பாட வச்சுக்கன்னு கூட சொல்லிருப்பாங்க. ஆமா, ஆமா. விட்டு கொடுக்குறதுல இவங்க வந்து தனக்கு கீழே உள்ள சமூகம் பாடாத பாத்துக்கிற வேலையை இவங்க பாத்துப்பாங்க. தமக்கு மேல் உள்ள சமூகம் பாடுற வேலையை இவங்களே. இந்த எம்எஸ்வி பாடல் எழுதுறவங்களுக்கு, நீங்க பாடல் எழுதுன்னு சொன்னீங்கல்ல, அது அந்த பாடல் வரி அவர் எப்படி மதிக்கிறாரு, எப்படி அதுல ஏதாவது கரெக்ஷன் சொல்லுவாரா, நல்லா இருக்கு எப்படி என்ன சொல்லுவார் அதை பத்தி உங்களுக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் சொன்னதெல்லாம் கூட? இப்ப எனக்கு வந்து நான் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு இது என்ன சேனாதிபதி அப்படின்னு கேட்டாரு, இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா அது வந்து ஒரு பைபிள்ல இருந்த வார்த்தை. அது பைபிள் வந்து அந்த என்னது நிறைய சமஸ்கிருதம் அதெல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். அந்த இப்போதான் புதிய மொழிபெயர்ப்புன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, எல்லாமே தமிழாக இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் இருந்தது. அப்போ அதை கேட்டார், அதுக்கு சொன்னேன். சரி சரின்னாரு. அப்புறம் அந்த நீங்க பழைய பைபிள்ல நிறைய சமஸ்கிருதம் தான் இருக்கும். அதனாலதான் வெளியில கிறிஸ்துவனுக்கு பேரு சமஸ்கிருத பேர். அற்புதம், அதிசயம், ஆரோக்கியம், இதெல்லாம் வந்து சமஸ்கிருத பேர். பைபிள் மொழிபெயர்த்தவங்க அதில் வச்சதுனால அந்த பேரை வெளியில கிறிஸ்துவர்கள் சமஸ்கிருத இந்து சமஸ்கிருத பேர் வச்சது காரணம். ஓரளவுக்கு அதுல கொஞ்சம் முயற்சி செஞ்சிருக்காங்க. இப்போ யோவான்றத ஜான்றதை யோவான் மாத்தினாங்க. அந்த மாதிரி நிறைய செஞ்சாங்க. ஆனாலும் இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க ஜான்ங்கிறது ஜான் பேர் அதுதான் அப்படியே இருக்கிறது ஒண்ணு தப்பு கிடையாது. மாறாக நீங்க தமிழ் வார்த்தைன்னு சொல்லி ஜலம், அப்புறம் வந்து அதிசயம், ஆரோக்கியம், அற்புதம், இந்த பேரெல்லாம் சமஸ்கிருத பேரு. அதெல்லாமே உங்களுக்கு சான்ஸ்கிரிட் ஹிந்துல உள்ள பேர் எடுத்து இவங்க அதுல கன்வெர்ட் பண்ணி தமிழ் நினைச்சு வச்சாங்க. அது இந்துன்னே சொல்லக்கூடாது. இந்துன்ற தமிழ் சார்ந்துதான் இந்து, அது இந்துத்துவாவா இருக்கும். அது இல்ல அந்த சமஸ்கிருதம், அது தமிழ் இல்ல. சமஸ்கிருதம்னாலே உங்களுக்கு அதுதானே. அதுல வேற ஆப்ஷன், தமிழ்ல உங்களுக்கு பல்வேறு ஆப்ஷன் இருக்கு. அதுல மத சார்பா நீங்க சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. சமஸ்கிருதங்கிறது முழுக்க பிராமணிக்கல் தானே. அப்ப அதை கொண்டாந்து நீங்க வைக்கும் போது, அப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு தெரியுது ஏன் வந்து கிறிஸ்துவத்துல வெளியில ஆரோக்கியம், அதிசயம், அற்புதம்லாம் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னா அதுல மொழிபெயர்த்தவங்க பண்ண வேலை. இன்னும் கூட சிலர் வந்து அந்த பழைய முறையில் இருக்கிற அந்த பைபிளை தான் விரும்புறாங்க. அதை விட முடியல அவங்கள. இன்னும் விசுவாசம் பற்றுறுதின்னு சொல்ல தயங்குறாங்க. விசுவாசம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஹைலைட் அந்த அந்த நீங்க விசுவாசம் அதெல்லாம் வருது இல்ல, அந்த சமஸ்கிருத பேரு அதோட உச்சபட்சமா தான் அந்த பாதிரியாரே ஐயர்னு சொல்ற அளவுக்கு இருக்குல்ல. அதோட அதுதான் அது பாதிரியார். ஏறக்குறைய 20 வருஷமா நீங்க ரெக்கார்டிங் ஸ்டுடியோ நடத்துறீங்க. அப்ப நீங்க ஆரம்பிச்ச புதுசுல எந்த மாதிரியான பாடல்கள் இருந்தது, இசை கலைஞர்களுக்கு எப்படி வாய்ப்பு இருந்தது, இன்னைக்கு நிலைமை ரெக்கார்டிங் ஸ்டுடியோ நிலைமை எப்படி இருக்குது, எந்த மாதிரி இசை கலைஞர்கள் எப்படி பயன்படுத்தப்படுறாங்க? இப்போ இந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோ ஒளிப்பதிவு கூடங்கள்லாம் வந்து குடிசை தொழில் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு அறை இருந்தால் போதுன்ற நிலைக்கெல்லாம் வந்தாச்சு. அந்த கணினி மூலமாக அதுலேயே அந்த மைக்கோட அந்த இதெல்லாம் குறைச்சிக்கிறது, கூட்டிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் தனித்தனியாக ஒவ்வொரு கருவிகளையும் ஒளிப்பதிவு பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய வந்ததுனால அமுச்சு விட்டாங்கன்னா வீட்டில் இருந்து பாடி ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ இந்த கொரோனா வந்த பிறகு அது இன்னும் அதிகமாகிடுச்சு. வர வாய்ப்பு உள்ள பாடகர்கள் கூட அனுப்பிச்சிருங்கன்றாங்க. இன்னொன்று, அந்த இடத்துல பாடலாசிரியரோ அல்லது வேறு அதுக்கான இசை சம்மந்தப்பட்டவங்களோ யாரும் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட முறையில் அது நடந்துகிட்ருக்கு. அது வந்து சிறப்பானது ஒரு கிடையாது, வழியாக தெரியலை எனக்கு. நான் அந்த நாட்களில் பழகினது. அது இசைக்கலைஞர்கள் கூட முழுவதுமாக ஒரு கலை உணர்வோட அந்த மாதிரி இருக்கிறது குறைஞ்சிட்டாங்க. பணம் அப்படின்றது. இன்னொன்று, யூடியூப்னு உள்ளே வந்ததுனால ஒவ்வொரு பாடல் முதல்லாம் 10 பாட்டு எடுப்பாங்க, தனிப்பாடல்கள் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. ஒரு பாடல் அப்படின்ற நிலைமை வந்துடுச்சு. இந்த இசைக்கலைஞர்களுக்கான அந்த வரவேற்பும் கூடுதலாக இல்லை, அதுவும் குறையுது. இந்த மாதிரி சூழ்நிலை இவங்களோட இசைக்கலைஞர்கள் மனநிலையும் மாறி போய், ஆனால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும். வேற தொழில்நுட்பத்தை நம்ம பின்தொடர்ந்து போய் ஆகணுன்ற சூழலில் அப்படி போயிட்டு இருக்கோம். அதாவது இசைக்கலைஞர்கள் இப்போ பிரபலமான பாடகர்கள் வந்து இந்த மாதிரி சின்ன ரெக்கார்டிங் தியேட்டருக்குலாம் வராங்களா? இப்போ நீங்கள் வந்து எம்எஸ்வி வந்து உங்கள் ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு, அல்லது நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணப்போ எம்எஸ்வி வந்து பாடியிருக்காரு, எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம்லாம் வந்திருக்கிறாங்க. இப்போ அது மாதிரியான வாய்ப்புகள் இருக்கா? வந்து இல்லைங்க, இப்போ ரொம்ப இல்லை. எல்லாருமே அவங்கவுங்க வீட்டிலேயே வச்சுருக்காங்க. இன்னொன்று,
சிலர் வந்து இந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. ஓ இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ம். ஒரு சில பாடகர்கள்லாம் அவங்க அவங்க தொடர்பான ஆட்கள், அதாவது மாநிலம் சார்ந்தோ அல்லது சாதி சார்ந்தோ அப்படிப்பட்ட ஒரு ஆளுங்களை சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போடுங்க அங்கே. அவங்க அந்த ஸ்டுடியோவுக்கு. ஆமாம். ஓ அவங்க ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வச்சிருந்தா அங்க ஆமாம். இப்போ ஒரு கேரளாக்காரங்க பாடகர்னு வச்சுங்களேன், அவங்கள்ட்ட போய் சொன்னால் அவர் இன்னொரு கேரளாக்காரர் இப்போ ஸ்டுடியோ வச்சுருந்தாருன்னா அவரை சொல்லுவார், அங்கே எடுத்துங்கன்னு சொல்லி. ஓ இந்த மாதிரிலாம் இருந்தது. ஆஹா. அது தொடர்ந்து இப்போ நிறைய இடத்துல வந்துட்டதுனால இப்போ அவங்கவுங்களே பாடி அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ இல்லை, நான் நடுவில் கொஞ்சம் வந்து இப்போ நிறைய ஸ்டுடியோ வந்து எல்லா பாடகர்களும் அவங்கவுங்க ஸ்டுடியோ வச்சாங்கல்ல. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு ஸ்டுடியோ இருக்குது, ஜெயசுதாஸ் இருக்குது. ஒவ்வொரு பாடகரும் அவங்க ஒரு ரெக்கார்டிங் தேட்டர், அவங்க ஒரு ஸ்டுடியோ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அந்த மாதிரி அவங்க இண்டிவிஜுவலாக வச்சுக்கணும். ஆமாம். இப்போ அவங்க ரெக்கார்டிங்னா என் ஸ்டுடியோவில் வைக்கணும். ஆமாம். அதில் சவுண்ட் இன்ஜினியர் அவங்களும் வச்சுக்கிறாங்க. சிலர் வந்து அவங்களே ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களே பண்ணிக்கிறாங்க. ஆமாம். சவுண்ட் இன்ஜினியரிங். ஆமாம். அதுக்கு எதுக்கு அடுத்து ஒன்று காசு கொடுக்கும். ஆமாம். இப்போ கேமராமேன் இல்லாமல் நம்ம ஷூட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இசைக்கலைஞர்கள் நான் ஒரு இதாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய மாறுபாடுகள், உயர்வு தாழ்வுகள்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது அதுலேயும். ஆனால் அந்த காலங்களில் வந்து உலகத்தோட அவங்க அந்த மக்கள் இருக்கிறத விட இசை கூடங்களில் தான் நிறையா இருந்தாங்க. அந்த நாள்கள்லேயும் இந்த மேலானவர்கள் கீழானவர்கள்லாம் இருந்தது. அது ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு முறை என்ன பண்ணேன், ஒரு தபலா வாசிக்கிறவர், ரொம்ப சிறந்த கலைஞர், அவர் வீட்டுக்கு சொல்கிறதுக்காக போகிறேன். அப்போ வந்து பிபி ஃபோன் சொல்லுவாங்கள்ல, அப்படி ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுங்கல்ல, கூப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். நான் என்ன பண்ணுவேன், சைக்கிள் எடுத்து, அவர் வெஸ்ட் மாம்பலத்தில் இருந்தார், மேற்கு மாம்பலத்தில். நான் அவர் வீட்டுக்கு போய் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங் இருக்குன்னு சொல்கிறதுக்கு போகிறேன். அப்போ அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் இருக்கார். அவர் நான் உள்ளே வந்தேன்னா, வாங்கண்ணா என்ன ரெக்கார்டிங் இருக்கான்னு கேட்டார். ஆமாம். அப்போ இவர் இருக்காரான்னு கேட்டேன். இருக்கார், மேலே இருக்கார், வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். பேசிட்டு இந்த மாதிரி ரெக்கார்டிங் இருக்குது, இன்றைக்கி வந்துருங்க அப்படின்னு சொல்லி. ஒரு 5-6 நாள் கழிச்சு தான் இந்த ரெக்கார்டிங் சொல்லிகிட்டு இருக்கும்போது என்னை ஆட்டோ டிரைவர் வந்தார்ல, அவர் வந்து நின்றுட்டே இருக்கார். நான் உட்காந்துருக்கேன், என்னை உட்கார சொன்னால் உட்காந்துருக்கேன். அவர் நின்றுட்டே இருக்கார். ஆனால் உட்காருங்கண்ணே அப்படின்னு. இல்லை 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 உட்காருங்கண்ணே 2-3 சொன்னால், ஆனால் அவர் உட்காரவே இல்லை. சரின்னு கீழே இறங்கி, என்ன நான் நீங்கள் உட்கார பண்ணிக்கிறேன். இல்லை என்னை உட்கார விட மாட்டாங்க ஓ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பாடகர். அதாவது அந்த தபலா வாசிக்கிறவர். தபலா வாசிக்கிறவர் முன்னாலே இவர் உட்காரக்கூடாது. உட்காரக்கூடாது, அவங்க வீட்டில் உட்காரக்கூடாது. இந்த ஆட்டோ டிரைவர். ஓஹோ. நான் அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட சொன்னேன், இந்த பொழப்பு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த இதய கொதிப்பு அப்படியே இருந்துட்டு இருந்தது. வந்துட்டு ஒரு 4-3 மணி நேரம் கழித்து பிபி ஃபோனில் ஃபோன் பண்ணி அந்த ரெக்கார்டிங் கேன்சல்னு சொல்லிட்டீங்க. சொல்லி தபலா வாசிக்கிறவர் சொல்லிட்டு வேற ஆளுக்கு சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் அந்த வசனத்தை ஆட்டோவர்கிட்ட கேட்டீங்கல்ல, இந்த பொழப்பு தேவையான்னு. இது தபலா வாசிக்கிட்ட கேட்டீங்க. அதான் கரெக்டாக இருந்திருக்கு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்க. அந்த சிந்தனைகள்லாம் நிறைய. அதாவது அந்த சாதி மேன்மை. அதான் என்ன, ஒரு ஆட்டோக்காரர் வந்து உட்கார்றதா நம்ம அவர் சாதியில் ரொம்ப மேலே உள்ளவராகவும் அப்படி நினச்சிக்கிறது. நீ வந்து இப்போ உனக்கு மேலே மியூசிக் டைரக்டர் இவ்வளோ பேர்லாம் இருக்கிறாங்கன்னா நீ உட்கார முடியுமா? உட்காரலன்னு நீ எப்படி தபாலே வாசிப்ப? அதே மாதிரி சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு பாடகர் வர, இப்போ நம்ம வாணியம்மா வேணான்னு சொன்ன மாதிரி ஒரு சில பாடகர் வருவாங்க. இந்த கேசட்டில் யார் யார் பாடுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இந்த படத்தில் யார் யார் பாடுறாங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த பாட்டு இதை இவங்கள பாட வைக்கலாமேன்னு அவங்க சாதிக்காரன்னு சொல்லுவான். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த சாதிக்காரனை சொல்கிறேன், அவனுக்கு பாட வருமா? இதுல அது பாட வராத உன் சாதிக்காரனை பாட வைக்கிறதுக்கு பேசாம ஜாதி சங்க தலைவரே பாட வச்சிருக்காங்க. அதாவது சாதின்றத வந்து ரெண்டா பிரிச்சுக்கணும். நம்ம வந்து நம்ம இந்த சின்ன மற்ற சாதிகளுக்கு சூத்திரருக்குள்ள சாதிகள்லாம் சொல்றாங்கல்ல, எல்லாமே அதெல்லாம் ஒண்ணு. அது ஒண்ணு அப்படி சனாதன சாதி அவங்க அப்படியே சொல்லுவாங்க அவங்கள பாட வைங்கன்னு. ஆமா, அவங்கள அதாவது தெரியாம நீங்க சொல்ற மத்த சனாதன அல்லாத சூத்திரர்கள்லாம் சொன்னீங்க, அவங்க சாதிக்க அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா சனாதனவாதிகள் பாடுறதா இருந்தா என் ஜாதிகாரனுக்கு பதில் அவங்கள பாட வைங்க பேஷா, எனக்கு பதிலே பாட வச்சுங்கன்னு கூட சொல்லிருப்பாங்க. விட்டு கொடுக்குறதுல இவங்க வந்து தனக்கு கீழே உள்ள சமூகம் பாடாதான் பாத்துக்கிற வேலையை இவங்க பாத்துப்பாங்க, தமக்கு மேல உள்ள சமூகம் பாடுற வேலையை இவங்களையே பார்ப்பாங்க ரெண்டுத்தையும். ஆனா அதுலயும் ஒரு சிலர் இருக்கிறாங்க. டிஎம் கிருஷ்ணா கர்நாடகா பாடகர், OSRன்னு ஒரு கர்நாடக பாடகர். இவங்கெல்லாம் எல்லாரையும் மனிதர்களா மதிக்கிற ஆட்கள். அந்த மாதிரி பாரபட்சம்லாம் கிடையாது.
ஆனால் பெரும்பான்மையானவர்கள் அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. இருக்கிறாங்க.